ஆபிரகாம் ஈசாக்க பலியிடுறது. ஏன்னா ஆபிரகாம் நீங்க ஆதிகாரம் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது இந்த தேசத்தை விட்டு, இந்த இனத்தை விட்டு, இந்த வீட்டை விட்டு புறப்பட்டு போ அப்படின்றாரு. அப்படியே கீழ்ப்படிந்து போனார்ன்னு இருக்குது. சோ ஃபெய்த் வந்து ஒபீடியன்ஸ்ல இருந்து வரும். கீழ்ப்படிதனாலே விசுவாசம் வரும்ன்றத அங்க நம்ம பாக்குறோம். எங்க போகணும் ஏது போகணும்லாம் கேட்காம போனார்ன்றத எபிரேயர்ல தான் சொல்றாரு ஆண்டவர். எபிரேயர்ல வந்து தான் போகிற இடம் இன்னதென்று அறியாது போனார்ன்றது. கிரியையினால அவர் விசுவாசத்தை வெளிப்படுத்தினார் என்றார். ஏன்னா ஈசாக்க பலியிடு அப்படின்னு உடனே அவர் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணல. ஆண்டவரே, நான் பிள்ளை இல்லாம இருந்தேன் 75 வயசு வரைய, நான் இந்த பிள்ளைய கேட்கல. அந்நாள் போல நானும் சாராலும் ஜெபிக்கல, கண்ணீர் வடிக்கல, உபவாசம் இருக்கல, பொருத்தனை பண்ணல. எனக்கு ஒரு குழந்தைய தாரோம், நீதான் வாலண்டியரா எனக்கு குழந்தை கொடுத்தீர். 75 வயசுல வந்து சொன்னீர், உனக்கு வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல உனக்கு நான் பிள்ளைகளை தருவேன், நீ அநேக ஜாதிகளுக்கு தாயும் தாழ்ப்பணமா இருப்பீங்க. அப்ப வந்து அவர் கிரியினால்னா இந்த குழந்தைய கேட்டோடனே இதெல்லாம் சொல்லல அவரு. இப்ப இந்த குழந்தைய கேட்கிறீரே அப்படின்னு சொல்லல. அந்த சம்பவம் தான் அவரை வந்து ஆபிரகாம் வந்து ஈசாக்க கூட்டிக்கிட்டு போறாரு. ஏன்னா யாக்கோபுல பாக்குறோம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்த சரீரத்தை போல. நம்மளுடைய ஃபெய்த் எப்படி தெரியும்னா வெறும் வாயினால இல்ல, நம்மளுடைய கை செய்கிற கிரியையில அந்த விசுவாசம் தெரியும். யுவர் ஃபெய்த் should be visible in your action. உங்க விசுவாசத்தை நான் எப்படி பார்க்கணும்னா உங்களுடைய செய்கையில பார்க்கணும். அப்ப இவர் வந்து அவர் ஆபிரகாம் வந்து ஈசாக்க கூட்டிட்டு போறாரு. அந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் அந்த 17 வசனங்கள் இருக்குது. அப்படி கூட்டிட்டு போறது 3 நாள் பிரயாணம். கூட 2 வேலைக்காரங்க, ஒரு கழுதை கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த 3 நாட்கள் அது போகும்போது பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு வயசு 126, ஈசாக்கு வயசு 26. ஏன்னா 100 வயசு டிஃபரன்ஸ். 126 வயசு ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு வயசு 26 வயசு. அப்ப இவங்க 2 பேரும் நடந்து போறாங்க. நடந்து போகும்போது இவங்களுக்குள்ள என்னெல்லாம் சம்பாஷணை நடந்திருக்கும். 99 வயசுல வந்து ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்றாரு, அடுத்த வருஷம் உனக்கு குழந்தை இருக்கும்ட்டார். சோ இவருக்கு 100வது வயசுல வந்துருச்சு. அதான் நான் கணக்கு நான் சொல்றது, நீங்க அப்புறம் பாருங்க. இவருக்கு 126, ஆபிரகாமுக்கு ஈசாக்கு 26 வயசு. நடந்து போறாங்க 3 நாள். அந்த மோரியா மலைக்கு நடந்து போறாங்க. பைபிள் என்ன இருக்குன்னா, அவன் வந்து ஈசா கேட்டான், எங்கப்பா ஆட்டை காணோம், மரமெல்லாம் இருக்குது, வேற காரியங்கள்லாம் இருக்கு, பலியிடுவதற்கு மிச்ச காரியங்களா இருக்கு, ஆட்டை காணோம், கர்த்தர் பார்த்து கொள்வார், ஏகோவா ஈரே அப்படின்னு இருக்குது. ஆனா அதை உன்னிப்பா நம்ம கவனிக்கணும். அவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடந்திருக்கும் பேச்சுவார்த்தை, தகப்பனுக்கும் மகனுக்கும் நடுவுல பல கேள்விகளை ஈசாக்கு ஆபிரகாம்கிட்ட கேட்டிருப்பார். வாழ்க்கையை குறிச்சு கேட்டிருப்பார், லைஃபை குறிச்சு எந்த மனுஷனுமே லைஃபை குறிச்சு பேசுவாங்க. நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, அவங்க மருத்துவ துறையில இருந்தாலும் சரி, அவங்க வேற அரசியல் இருந்தாலும் சரி, வேற கலைத்துறையில இருந்தாலும் சரி, வேற அவங்க எந்த ப்ரொஃபஷன்ல இருந்தாலும் சரி, எந்த பேக்ரவுண்ட்லாலும் சரி, அவங்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அவங்க என்ன மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் அவங்களுக்குள்ள லைஃபை பத்தி ஒரு கேள்வி இருக்கும், வாழ்க்கையை குறித்து. சில பேருக்கு நாங்க வந்து துன்மார்க்கமா இருக்கான், ஆனா நல்லா இருக்கிறான். ஆனா சிலர் நல்லா இருக்கிறான், பக்தியா இருக்கிறான், ஆனா அவன் கஷ்டப்படுறான். இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இது ஏன் இந்த முரண்பாடுன்றது எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா சங்கீதத்துல ஆசாப் 2 சங்கீதத்துல அவர் பாடுறார், நான் வந்து கெட்டவன் தான் நல்லா இருக்கிறான், நல்லவன் கஷ்டப்படுறானேன்ட்டு, நான் ஏன் கஷ்டப்படணும்ன்றாரு. துன்மார்க்கனா நல்லா இருக்கான், நான் நல்லா இருக்கேன், நான் ஏன் கஷ்டப்படணும்னு சொல்லி. அப்புறம்தான் அவரு அந்த பலிபீடத்துல போய் கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் அவர் ஜெபிக்கும் போது அவருக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்குது. அவங்களோட முடிவெல்லாம் சடிதியாய் நடக்குது. துன்மார்க்கமாய் நடக்கிறவன்லாம் சடிதியாய் விழுந்து போகிறான், ஆனா இவருக்கு சடிதியான முடிவு கிடையாது, சரிவு கிடையாதுன்றாரு. அப்ப நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கு. இப்ப எனக்கு ஆண்டவர் சொல்றது, நீங்க நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்குது, நான் நல்லா இருக்கேன், பக்தியா இருக்கிறேன், நான் ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு வந்து
எனக்கு எதிராக நல்ல காரியம் நடக்குதுன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை ஒரு முடிவு கொண்டு வருவார். சடுதியாய் நடக்கும் அது. அப்ப என்ன கேள்வினா, வாழ்க்கையை குறித்து கேட்டிருப்பார் ஈசாக்கு. பல காரியங்களை ஆபிரகாம்கிட்ட கேட்டிருப்பார். அடுத்து தன்னை குறித்து கேட்டிருப்பார். தன்னுடைய காரியத்தை குறித்து கேட்டிருப்பார். அவன் எப்ப சொல்லியிருப்பார் ஆபிரகாம், ஏன் இவ்வளவு வயசுக்கு பிறகு என்னை ஆண்டவர் கொடுத்தாரு, நீங்க இவ்வளவு தூரம் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிறீங்க, விசுவாசமா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஏன் இப்படி லேட்டா என்னை கொடுத்திருக்கிறாரு அப்படின் போது ஆபிரகாம் சொல்லியிருப்பாரு, என் விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தாரு. இந்த 75 வயசு வரைக்கும் நான் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தேன். ஆண்டவரை நான் மறுதளிக்கல. யோபு போல நான் இருந்தேன். ஆண்டவரை மறுதளிக்கல. எனக்கு கொடுக்காதனால, குழந்தை கொடுக்காதனால ஆண்டவரை நேசிக்காம இல்லை. என்ன ஆசீர்வதிக்காதனால ஆண்டவரை நேசிக்காம இல்லை. இது நமக்கு ப்ராஃபஸி. இது நமக்கு ப்ராஃபஸி. இந்த ஒரு காரியம் நடக்காதனால நான் ஆண்டவரை வெறுக்காம இருக்கிறோமா, ஆண்டவரை மறுதளிக்காம இருக்கிறோமா, முறுமுறுக்காம இருக்கிறோமா அப்படின்னு நம்ம சோதிச்சு பார்க்க வைக்கிறேன். விசுவாசத்தை சோதிச்சு பார்க்கிறேன். நம்ம சோதிச்சு பார்க்க வைக்கிறேன். ஸ்டில் டு யூ லவ் மீ? நான் பேதுருட்ட கேட்டார் இல்லையா? பேதுருட்ட என்ன கேட்டாரு? நீ உன்னுடைய கடைசி காலத்துல உன்னைய தலைகீழாக சிலுவையில் அடிப்பாங்கன்ட்டார். இன்ன விதமான மரணம் உனக்கு நேரிடும் சொல்றாரு. உன்னுடைய இடுப்பு கட்சியை நீயே கட்ட முடியாது, அது இன்னொருத்த கட்டுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உனக்கு வரும், கடினமான சூழ்நிலை வரும். என்னை நேசிக்கிறாயா? என் நாடுகளை நீ மேய்ப்பாயா? என் ஊழியத்தை நீ செய்வாயா என்ற. ஆண்டவரே நான் செய்வேன். உங்க நேசிக்கிற ஆண்டவரே என்றார். நேசிக்கிற ஆண்டவரே என்றார் பேதுரு. அப்படி போல நம்மளுக்கு காரியங்கள் நடக்கும். அப்ப ஆபிரகாம் அதே மாதிரி சொல்றார். ஆபிரகாம் ஆண்டவருக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஈசாக்கு கேட்கிறார். ஏன்னா இப்ப எங்க கூட்டிட்டு போறார்? கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஜெபிக்க சொல்லியிருக்கிறார், அவனை கூப்பிட்டு வர சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். என்ன ஏன் கூப்பிட்டு இருக்காரு? உங்களை கூப்பிடலாம், உங்கள்கிட்ட பேசலாம், வா சொல்லியிருப்பாரு. ஆண்டவர் சொன்னாருன்னா அப்படி கேட்பாரு. ஆபிரகாம் அவருடைய விசுவாசத்தை ஈசாக்கிட்ட சொல்லியிருப்பார். கர்த்தர் ஒண்ணு சொன்னாருன்னா நம்ம அப்படியே போகணும், அப்படி கீழ்ப்படியணும். ஏன்னா நம்ம தீமோத்தேயுவை பத்தி பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு? லோவிசாலுக்குள்ள இந்த விசுவாசம் இருந்தது, உன் தாய் ஐனிக்கேயாளுக்குள்ள இந்த விசுவாசம் இருந்தது, அந்த விசுவாசம் உள்ள இருக்குதுன்றார் தீமோத்தேயுக்குள்ள. அப்ப விசுவாசம், அப்ப ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை குறித்து அவர்கிட்ட பேசியிருப்பார். எப்படி தீமோத்தேயுக்கு பவுல் சொன்னாரோ, லோவிசாலுக்குள்ளேயும் உன் தாய் ஐனிக்கேயாளுக்குள்ளும் இருந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கு. அதே விசுவாசம்னா அவங்க எல்லாம் விசுவாசத்தை தீமோத்தேயு கத்து கொடுத்துருக்கிறாங்க. அவங்க பாட்டியும் அவங்க அம்மாவும் தீமோத்தேயுக்கு விசுவாசத்தில நடத்தி இருக்கிறாங்க. அப்ப அவங்க விசுவாசத்தை இவருக்கு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தை அவருக்கு சொல்லியிருப்பாரு. கர்த்தர் சொன்னாருன்னா அப்படியே கீழ்ப்படியணும். என்னை சொன்னாரு, இந்த தேசத்தை விட்டு, இந்த இனத்தை விட்டு, இந்த வீட்டை விட்டு புறப்பட்டு போனாரு. ஏன் அப்படி சொன்னார் ஆண்டவர்? ஈசா கேட்டிருப்பாரு ஆபிரகாம். கர்த்தருக்கு தெரியும். கர்த்தருக்கு வாட் இஸ் குட், வாட் இஸ் பெட்டர், வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் அஸ் தெரியும். நமக்கு எது சிறந்தது, எது நல்லதுன்றதை கர்த்தருக்கு தெரியும். இந்த இடத்த விட்டு வெளியே போனாருன்னா கர்த்தரை நம்பி போகணும். அதான் முழுமையான விசுவாசம். ஏன் எதுக்கெல்லாம் கேட்க தேவையில்லை. கர்த்தருடைய அறிவே அறிவுன்னு சாலமோன் சொல்றாரு. நம்மளுடைய அறிவெல்லாம் குறைவுள்ளது, பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்ப அவரு ஞானமுள்ள தேவன். அவர் ஞானமுள்ள தேவன், நல்லதுதான் சொல்லுவாரு. அடுத்தது அவங்க குடும்பத்தை குறிச்சு பேசியிருப்பாரு. சாராளை பத்தி, ஆபிரகாம் பத்தி கேட்டிருப்பாரு. அப்ப அம்மாவுடைய விசுவாசம் இப்படி, அவங்க அம்மா எல்லாம் பேசினதெல்லாம் ஈசாக்கு ஆபிரகாம்கிட்ட பேசியிருப்பாரு. அவங்க நடந்த கான்வர்சேஷன் எல்லாம் சொல்லியிருப்பாரு. முதல்ல சாராள் நகைச்சாங்க. அவங்க ஆண்டவர் சொல்லும் போது 99 வயசுல வரும்போது அடுத்த வருஷம் குழந்தை இருக்கும்னு சொல்லி 2 தேவதூதர்கள் சொல்லும் போது அவங்க நகைக்கிறாங்க. நீ நகைச்சா, நீ நகைக்கல, நீ நகைச்ச. அவிசுவாசம் இருந்தது. அப்புறம்தான் விசுவாசத்துல வராங்க சாராள். ஏன்னா நம்ம பாக்குறோம் ரோமர் 4ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பேசும்போது 75 வயசுல ஆபிரகாம்கிட்ட பேசும்போது, உனக்கு கடற்கரை மரலத்தனையாக நட்சத்திரங்களை போல உனக்கு பிள்ளைகளை கொடுப்பேன் போது அவர் விசுவாசித்தார். தன்னுடைய செத்து போன சரீரத்தை பார்க்கல, செத்து போன சாராளுடைய சரீரத்தை, அந்த கற்பத்தை பார்க்கல. முழு நிச்சயமாய் நம்பினார், சந்தேகியாமல் முழு நிச்சயமாய் நம்பினார். தன்னுடைய சரீரத்தை பார்க்கல, செத்து போன சரீரத்தை பார்க்கல, செத்து போன சாராளுடைய கற்பத்தை பார்க்கல. சொல்லுகிற கர்த்தர் யார்? அவரால முடியும். நமக்கு ப்ராஃபஸி இதெல்லாம். நம்ம சரீரத்தை பார்க்கிறோம், நீ வெளிப்புறத்தை பார்க்கிற.
நான் உள்புறத்தை பார்க்கிற தேவன் உள்ளார்ந்த மனுஷனுக்குள்ள கிரியை செய்வார். நம்ம சரீரத்துல உறுப்புகளில கிரியை செய்வார். நம்மளுடைய சிந்தையில மாற்றத்தை உண்டாக்குவார். ரெனோவேஷன் நடக்கும், ரிஃபார்மேஷன் நடக்கும், மறுபடுத்திடுவார். சொல்றாரு இல்லையா, தாவீது ஜெபிக்கிறாரு. இவருக்கு எதிராக நடக்கிற அப்சலோம் இவருக்கு எதிராக நடக்கிறார். இவருடைய சிங்காசனத்துல அப்சலோம் உட்கார்ந்துட்டாரு. தாவீது தப்பி ஓடுறாரு. ஆனா இவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்த அகித்தோப்பேல், அதுவரை இவருக்கு ஆலோசனைக்காரன் இருந்த அகித்தோப்பேல் இப்ப அப்சலோமுக்கு துன்மார்க்கமா நடக்கிற, தகப்பனுக்கு எதிராக நடக்கிற அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரன் உட்கார்ந்து இருக்க உடனே சின்ன ஜபம் பண்றாரு தாவீது. அகித்தோப்பேலின் ஆலோசனை அதமாக்கி போடும். ஆண்டவர் என்ன பண்றாரு, அதமாக்கி போட்டு பைத்தியமாக்கி போட்ட. அகித்தோப்பேல் கரெக்டா தான் ஒரு ஆலோசனை சொல்றான், தாவீதுக்கு எதிராக எப்படி யுத்தம் பண்ணலாம். ஆனா அப்சலோம் கொண்டு ஆண்டவர் செகண்ட் தாட்டை கொடுக்கிறார். அது வரைக்கும் தேவ வாக்கு போல் இருந்ததுன்னு இருக்குது. தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் அகித்தோப்பேல் சொல்ற ஆலோசனைகள்லாம் கர்த்தரே பேசுவது போல இருக்குமா, தேவ வாக்கு போல் இருக்கும். ஆனா இந்த தடவை ஊசாயின் ஆலோசனையை கேட்போம்ட்டான் அப்சலோம். அகித்தோப்பேலுடைய ஆலோசனையா புறக்கணிச்சுட்டான். ஈசாய் வேறு வேற மாதிரி சொல்லிட்டான். அவன் தாவீதுக்கு அனுகூலமாக சொல்லிட்டான். அதை கேட்ட உடனே அகித்தோப்பேல் 4 கொண்டு சேர்த்தான். ஒரு சின்ன ஜபம் பாருங்க. அந்த ஆலோசனை அதமாக்கி போடும்னு சொன்னா அவனுக்கு முடிவே உண்டாக்கிட்டார் ஆண்டவர். அப்படி போல நடக்கும் நமக்கு. அதுதான் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதை போகும்னா, யாரோ ஒரு பட்டயத்தை உருவாக்குறது இல்லை. உங்களுக்கு எதிராக ஒரு பட்டயத்தை பண்றதோ ஒரு கண்ணை ரெடி பண்றது இல்லை. அவன் சிந்தையே நிப்பாட்டிட்டு வர ஆண்டவர். அதான் உனக்கு எதிராக கூட எந்த ஆயுதம் உருவாக்கப்படுறது இடம் எங்க சிந்தை. அந்த சிந்தையை அதமாக்கிடுவார், பயத்தை உண்டாக்கிடுவார். யாக்கோபுக்கு விரோதமா லாபான் சேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறான். இப்ப போய் அவனை யாக்கோப காலி பண்ணிடுவான் கொஞ்ச நேரத்துல. ராத்திரியில, அந்த ராத்திரியில தூங்கும்போது சொப்பனத்துல ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார் லாபான்கிட்ட, நீ யாக்கோபு மேல கை வச்சுனா இருக்குது. அப்பதான் இந்த லாபான் வந்து சொல்றான் யாக்கோபுட்ட, உன் தேவன் உன்னை காப்பாற்றினார். எனக்கு அவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்னு தெரியும் உனக்கு. ஆனால் கர்த்தர் எனக்கு எச்சரிக்கை கொடுத்தார், உன் மேல கை வைக்க கூடாது. அதேதான் ஆபிரகாமுக்கு நடந்துச்சு. அபிமெலேக்கு ராஜாட்ட போய் எச்சரிக்கை கொடுக்கிறார். சொப்பனத்துல எச்சரிக்கை கொடுக்கிறார், நீ ஆபிரகாம் மேல கை வச்சா உன்னை நான் அடிப்பேன்ட்டார். பிலாத்துவின் மனைவிக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார், சொப்பனத்துல எச்சரிக்கை கொடுக்கிறார். நீங்க ஜெபிச்சீங்கன்னா போதும், அற்புதம் நடக்கும். ஆண்டவர் அற்புதம் செய்வார். உங்களுக்கு எதிராக நடக்கிற எல்லா காரியங்களும் அதமாக்கி போட்டுருவார். எல்லாத்தையும் அப்சைட் டவுன் மாத்திடுவார். அதுக்கு we need faith. நமக்கு தேவை விசுவாசம் வேணும். விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ரோமர் 10:17 சொன்னது போல, வேத வசனம் இல்லாம நீங்க விசுவாசத்தை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நடக்காது. How much you read the Bible, how much you meditate the Bible, how much you know about the Bible. இந்த வேதம் முழுவதும் இதுதான் விசுவாசத்தின் வார்த்தைகள். இந்த வார்த்தையாய் நிரப்புங்க. உபவாசம் இருங்க, உபவாசம் இருங்க. உபவாசம் இருக்க முடியலையா, நீங்க ஒரு லிமிட்டடா சாப்பிட்டுக்கிட்டு பைபிள் அதிகமா படிங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்க முடியும் பைபிளை படிங்க. whether you understand or not, உங்களுக்கு புரியுதோ புரியலையோ அதை பத்தி கவலைப்படாதீங்க. பைபிள் அதிகமாக படிங்க. பெரிய பெரிய ஊழியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக உயர்ந்து போய் உடம்புல விழுந்து போச்சு. எங்க போச்சுன்னே தெரியல. படப்பட மேல விழுமே. ஏன்? வார்த்தை இல்ல, வசனம் இல்ல. இப்ப நீங்க பாக்குறது அப்படிதான். பிரபலமா சில ஊழியர்கள் நிற்கும் பாத்தீங்கன்னா படப்படப்பட எப்படி படப்பட மேல வந்தாலும் அப்படி படப்படம் போயிடுவாங்க. வசனம் தான் நிற்கும். பெரிய உலக பெரிய ஊழியக்காரனாலும் தெரியும், மைட்டி ப்ராஃபட்ஸா இருப்பாங்க, வேர்ல்டில் ஃபேமஸா இருப்பாங்க. நீங்க அவங்ககிட்ட வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகுன்னு வைங்க. இங்க ஒரு ஏர்போர்ட்ல பாக்குறீங்க, அந்த இடத்துல யாருமே இல்லை, நீங்களும் அந்த ப்ராஃபிட் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்க போய் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நான் உங்களுக்காக ஜெபிக்கும் போது இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் காமிச்சாருன்னு போனீங்கன்னா அந்த முழங்கால் போட்டுருவாங்க. வசனத்தை கண்டு நடுங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது கர்த்தர் பேசுறார். உங்களுடைய பக்தி எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நீங்க அங்க போய் உட்காந்துக்கிட்டு ஓல்லாப்பா காத்தாரி அதிகமாக டன்ஸ் பேசினாதான் நீங்க பக்தியா இருக்கீங்கன்னு காண்பாங்க நினைக்காதீங்க. கிடையாது. வசனமா சொல்லுங்க. வசனம் என்னோட சொந்த அனுபவம், அதனால நான் பேசிட்டு இருக்கேன். ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ் இதை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் பெரிய ஊழியர்களை பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி காமிச்சார் இப்படி காமிக்க சொல்ல மாட்டேன். எனக்கு இந்த வசனத்தை காமிச்சார், இந்த வசனத்தின் மூலமாக பேசினார், இந்த வேதத்தில் உள்ள இந்த சம்பவத்தை எனக்கு காமிச்சார், உங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது அதன் மூலமா ஆசிரியப்பட்டவர்கள் அநேகர். நல்ல வசனம் வேணும்.
இங்க அவர் என்ன நினைப்பாரு, ஆண்டவரை குறிச்சு நிறைய கேட்டிருப்பாரு ஈசாக்கு ஆபிரகாம்கிட்ட. ஆண்டவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்பான்னு கேட்டிருப்பாரு. இப்படி சாராள் தாய் எப்படி அவிசுவாசம் இருந்தாங்க, விசுவாசத்துக்குள்ள வந்தாங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் இவருடைய விசுவாசத்தை சொல்லியிருப்பார். அந்த ஸ்டெடி மைண்ட், ஸ்டெடி ஸ்பிரிட், ஒரே விசுவாசம். ரெனால்ட் போங்கே அவர் ஊழியக்கார், அவர் அற்புதங்களும் அடையாளம் நடத்தினவர், மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பினவர். அவர்கிட்ட அமெரிக்கால வச்சு இன்டர்வியூ பண்றாங்க ரெனால்ட் போங்கேவை. நீங்க ஆப்பிரிக்கால அவ்வளவு மிராக்கள் பண்றீங்க, அமெரிக்கால அவ்வளவு மிராக்கள் பண்ணலையேன்னா அவர் சொல்றாரு, there is one faith in Africaன்ற, ஒரே விசுவாசம் தான் ஆப்பிரிக்கால, எல்லாருக்கும் ஒரே விசுவாசம் தான், கர்த்தர் அற்புதம் செய்வாருன்னு. ஆனா இங்க அமெரிக்கால பல்வேறு விதமான விசுவாசம் இருக்கு. சோ என்னால அற்புதத்தை செய்ய முடியல. நமக்குள்ள விசுவாசம் இருந்தாதான் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். ஃபெய்த்னு உடனே நீங்க ஏதோ பெருசா நினைக்க வேண்டாம். கர்த்தருக்கும் உங்களுக்குள்ள உறவு, வேதத்தின் மூலமாக உள்ள உறவு, பைபிள் எந்த அளவுக்கு தெரியுதோ அப்பதான் ஆண்டவர் உங்களோட நெருங்கி இருப்பாரு. நான் பவுல் சொன்னது போல எப்போதும் அந்த வசனத்தை வச்சு நீங்க செக் பண்ணி பார்க்கணும். நான் விசுவாசித்திருக்கிறவர், நான் நம்பி இருக்கிறவர், நான் தொழுது கொள்ளுகிற தெய்வம், நான் வணங்குகிற தெய்வம் இன்னார் என்று அறிவேன். Who is your God? What is his attributes? What is his power? அவருடைய குணாதிசயம் என்ன? அவர் இரக்கம் உள்ளவர், மகா இரக்கம் உள்ளவர். அது பிளைண்டா சொல்லக்கூடாது. அவர் யார் மேல் இரக்கமாயிருப்பாரோ அவங்க மேல இரக்கமா இருப்பார். அவர் யார் மேல கிருபையா இருப்பாரோ அவங்க மேல கிருபையா இருப்பார். லூக்கா 4 சொல்றாரு, சாரிபாத் வாழ்ந்த காலத்துல இஸ்ரவேலிலும் அநேக விதவைகள் இருந்தாங்க. ஆனா சாரிபாத்ல இருந்த அந்த விதவைக்குத்தான் அந்த கிருபை அளிக்கப்பட்டது. நாகமான் குஷ்டரோகியா இருந்த காலத்துல இஸ்ரவேலுக்கும் அநேக குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஆனா சீரிய தேசத்தான் ஆகிய நாகமானுக்கு தான் அந்த சுகம் உண்டாக்குறது, அந்த கிருபை கொடுத்தார் ஆண்டவர். அந்த கிருபை இருந்தது. அப்பதான் நீங்க பைபிள் அதிகம் படிக்கதான் முதல்ல படிக்கும் போது அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் கிருபையுள்ள தேவன், அவர் ராபாபான்ற கூடாது. ஸ்டில் ரீட் பீ ஸ்டில், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். மரியாள் தன்னை விட்டுட்டு விடாது, நல்லவங்கை தெரிந்து கொண்டாள். பாதத்தை உட்காருங்க, இந்த வசனத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, பைபிள் எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. எஸ்ரா பத்தி என்ன சொல்றாரு ஆண்டவர்? கற்று தேறின வேதமாரகன். பவுல சொல்றார், கமாலியின் பாதத்துல உட்கார்ந்து கற்று தேறின வேதமாரகன். பைபிள் ஸ்ட்ராங்கா இருக்கணும் உங்களுக்கு. பிரசங்க எனிபடி வில் டு. எங்க சர்ச்சில் சண்டே கிளாஸ் பாத்தீங்கன்னா அவங்களும் யோசேப்பை பத்தி, தானியேலை பத்தி பேசும், பீட்டரை பத்தி பேசும், பாலை பத்தி பேசும், எஸ்தர், தெபோராள் எல்லாரும் பத்தி பேசுவாங்க. அதுக்கெல்லாம் மேல நின்று பேசணும். நீங்க ஒரு புல்பிட்ல நிக்கிறீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் மத்தியில பேசுறோம்னு நினைச்சு பேசணும். அங்க இருக்கிற அப்போஸ்தலர்களுக்கு பேசுறோம், அங்க இருக்கிற சுவிசேஷங்களுக்கும் மேய்ப்பர்களுக்கும் போதகர்களுக்கும் பேசுறோம்னு நினைச்சு பேசணும். அவங்களுக்கு தெரிஞ்சதே பேசுனீங்கன்னா உட்காந்து கேட்க மாட்டாங்க. உங்களுடைய அனாயிண்டிங், how much you know about God, எல்லா டைமென்ஷன்லயும் தெரியணும் உங்களுக்கு. ஆண்டவரை குறிச்சு கேட்டிருப்பாரு ஈசாக்கு ஆபிரகாம்கிட்ட, tell me about God, ஆண்டவர் பத்தி சொல்லுங்கப்பா. ஆண்டவர் எல்லா காரியங்களும் கேட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறிச்சு கேட்டிருப்பாரு, சாராளுடைய விசுவாசத்தை குறிச்சு கேட்டிருப்பாரு. அடுத்து கர்த்தருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை குறிச்சு கேட்டிருப்பாரு. எப்படி இருந்த திடீர்னு ஆண்டவர் வந்தாரா 75 வயசுல? ஏன் கடற்கரை மணலை காமிச்சாரு? ஏன் வானத்து நட்சத்திரம் காமிச்சாரு? இன்னைக்கு இருந்து அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசியிருப்பாரு. அன்னைக்கு அவர் ஒரு கூடாரத்துல இருந்திருப்பாரு ஆபிரகாம். அதனால வெளியே வாழ்ந்திருப்பாரு. கம் அவுட் ஃப்ரம் த டென்ட், நீ வெளியே வாழ்ந்து கூடாரத்தை வெளியே வாழ்ந்திருப்பாரு ஆபிரகாம். அப்படி வானத்தை பாருன்னு இருப்பாரு. நட்சத்திரங்கள் எவ்வளவு இருக்கு சொல்ல முடியுமா, கவுண்ட் பண்ண முடியுமான்னு இருப்பாரு. இல்ல கவுண்ட் பண்ண முடியாது, அப்படி போல உனக்கு பிள்ளைகளை தருவேன் இருப்பாரு. மணலை பாருன்னு இருப்பாரு. மணல் என்ன முடியுமான்னு இருப்பாரு. என்ன முடியாது, அப்படி போல உனக்கு பிள்ளைகளை தருவேன் இருப்பார். அப்படி போல உங்கள்கிட்ட பேசுவார் ஆண்டவர். அதுக்குத்தான் சொல்றாரு, அந்த மிராக்கிள் உன்ட்ட நான் சொல்லுவேன், செய்வேன், காத்திருக்க வச்சேன். ஆபிரகாம் காத்திருக்க வச்சாரு. அங்கதான் விசுவாசம். நீங்க யாக்கோபு முழுவதும் படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த ஜேம்ஸ், இங்கிலீஷ்ல ஜேம்ஸ், தமிழ்ல யாக்கோபு, அது எல்லாத்தையும் அந்த டுகெதர் படிங்க. சும்மா ஒரு அதிகாரம் படிக்கிறது, 2 அதிகாரம் படிக்காம அதுல 5 அதிகாரம், அந்த 5 அதிகாரத்தை சேர்த்து படிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு முழுமையா கிடைக்கும், பிக்சர் கிடைக்கும். பொறுமையை குறிச்சு பேசுறாரு. அப்போ 1 அதிகாரத்துல ஆரம்பிக்கிறார். பொறுமைதான் ஒருத்தருக்கு பூர்ணத்தை உண்டாக்கும்ன்றார். அதே தாங்க யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றார். பொறுமை வரும்போதுதான் விசுவாசம் பூரணப்படும்ன்றார்.
நிறைய பேருக்கு ஃபெய்த் இருக்கு, ஆனா என்ன இல்ல, பொறுமை இல்லை. இப்பவே அற்புதம் நடத்தணும் ஆண்டவர். அப்ப என்ன அர்த்தம்? பொறுமை இல்லை. யோபு பொறுமையா இருந்தாரு, பொறுமையா. அவ்வளவு போகுது, எல்லாம் அவரை விட்டு எல்லாத்தையும் எடுக்கிறார் சாத்தான். பொறுமையா இருக்கிறார். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசுறான், அவ்வளவு பேரும் இருக்கிற விசுவாசத்தை எல்லாம் தட்டி எடுக்கிறானுங்க, பக்தி எல்லாம் தட்டி எடுக்கிறான், தகர்த்து போடுறான், டெமாலிஷ் பண்றானுங்க. யோபுடைய ஃபெய்த், யோபுடைய பக்தி அவ்வளவு அட்டாக் பண்றான் அவ்வளவு பேரும். இதெல்லாம் நமக்கு பாடம். இப்படி நடந்தது இவருக்கும் ஆபிரகாமுக்கும். நம்ம ஆபிரகாம் ஸ்டெடியா நிற்கிறார். சங்கீதம் 18 ஒரு அற்புதமான சங்கீதம். அது பாத்தீங்கன்னா, ஒரு ஆறுல ஒருத்தர் நீந்தி வராரு, ஒரு போட்ல வரான், போட் உடையுது. அதுக்கப்புறமும் வராது, திடீர்னு காட்டாறு மாதிரி அடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி மாதிரி உழப்போகுது. மிக உயரத்துல இருந்து அது நீர்வீழ்ச்சியா உழப்போகுது. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சும் போது அந்த லாஸ்ட் மூமெண்ட்ல கர்த்தருடைய காரம் தூக்கி எடுத்துச்சு. அவன் லாஸ்ட் மினிட்ல சீசன்ல அப்படிதான் நடந்தது. அவங்க போட்ல போறாங்க, சாயங்காலமே கிளம்பிட்டாங்க. அவர் துரிதப்படுத்தினான்ற இயேசு கிறிஸ்து, நீங்க கிளம்புங்க, அக்கறைக்கு போங்கன்ட்டார். இவங்க போட்ல ஏறி போயிட்டாங்க. இவரு மலை மேல ஏறி போயிட்டார். மலை மேல ஏறி போய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். 4ஆம் ஜாமத்திலேன்னு இருக்கு. 4ஆம் ஜாமத்துலன்னா காலையில 3ல இருந்து 6 வரை ஒவ்வொரு 3 மணி நேரம் ஒரு ஜாமம். 4ஆம் ஜாமம்னா 6 to ஈவினிங் 6 to 9, 9 to 12, 12 to 3, 3 to 4, 3 AM to 4 AM. இதான் 4ஆம் ஜாமம். அந்த 4ஆம் ஜாமத்துல அவங்களால தண்டு வலிக்க முடியல. கடல் கொந்தடிக்குது, புயல் அடிக்குது. அவ்வளவுதான் மடிஞ்சு போயிட்டு நினைக்கும் போது திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு என்ன பண்ற, ஒரு காத்து வருது, புயல், இன்னொரு புயல் நினைக்கிறாங்க. அப்ப வருது அந்த புயல், இந்த சத்தம் வருது, நான் தான், பயப்படாதீங்க, ஏசு கிறிஸ்து நான் தான், பயப்படாதீங்க. அப்பதான் பாக்குறாங்க, ஏன்னா கடல் மேல நடந்து வர்றாரு, லாஸ்ட் மூமெண்ட்ல வர்றாரு. வந்து இறையாதை அமைதலா இருந்தார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. காற்று கடல் அடங்கிருச்சு. எவ்வளவு பவர் பாருங்க. அந்த காற்றையும் கடலையும் ஒரு சொல்லால சொல்றார். இதெல்லாம் விஷுவலா யோசித்து பார்க்கணும். நம்ம ஒரு பாட்டு பாடுறோம், ஒரு சொல்லாலே அடக்கி வேடிவே என்று பாட்டு பாடிடுவோம். ஒரு சொல்லாலே சுகம் உண்டாக்குவேன்னு விஷுவலா பார்த்தாதான் நமக்குள்ள அது அப்சர்வ் பண்ணும் போதுதான் அதை நம்ம வாட்ச் பண்ணணும். அந்த சீசனோட இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சு பார்க்கணும். அந்த சீசனோட நீங்க போட்ல இருக்கீங்க, எப்படி யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, மடிக்கு போகிறோம், அவ்வளவு முடிஞ்சு போச்சு. ஏன்னா போட்டு அப்படி ஆடி அசையுது, போட்டு அப்படியே குலுங்குது, தலைகளாகிற மாதிரி தண்ணி எல்லாம் உள்ள வருது, புயல் அடிக்குது, கவுத்துது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்ற போது திடீர்னு இயேசு கிறிஸ்து படகுல ஏறுறாரு. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. அது ஏறணும்னு எல்லாமே அடங்குது. அப்படி போல வாழ்க்கையில கடந்து வருவார். நம்ம அவ்வளவுதான் நினைப்போம், ஐ எம் ஹெல்ப்லெஸ், ஹோப்லெஸ், எனக்கு யாரு இல்லை உதவி செய்ய, எனக்கு யார் இருக்கா எனக்காக பேசுறதுக்கு, பரிந்து பேச யார் இருக்கா, எனக்கான வழக்காட யார் இருக்கா. எவ்வளவு பேர் ஜெபம் பண்ணி கேட்டிருப்போம் இவ்வளவு வருஷம், எங்களுக்காக வழக்காடுகிற தெய்வமே நீங்க தான்ப்பா எங்களுக்கு அட்வொகேட், எங்களுக்கு நீதி செய்கிற தெய்வமே, எங்களுக்கு நீங்க தான்ப்பா ஜட்ஜ், யுத்தங்களை நடப்பிக்கிற தேவனே, எங்களுக்காக வழக்காடுகிற தெய்வமே அப்படின்லாம் நிறைய பேர் ஜெபிக்கிறத கேட்டிருப்போம். இப்ப நம்ம அந்த ஜெபத்தை பண்ற பொசிஷன்ல இருப்போம். எனக்காக வழக்காடுகிறது, ஏன்னா நான் எவ்வளவு போராடுன்னு எனக்கு தெரியும், நான் கூட நெருங்கி பழகணுங்களுக்கு தெரியும் எவ்வளவு போராடுங்கன்ட்டு. அவ்வளவு போராடி 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 ஜெபிச்சு 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 போராடி இன்னைக்கு அதனாலதான் கஷ்டப்படுறவங்களுக்கு நான் போராடி ஜெபிக்கிறேன். நான் அவங்களுக்கு ஜெபிக்க, இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க, இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க, இப்படி ஜெபம் பண்ணுங்க, இப்படித்தான் உங்க சூழ்நிலை இருக்கு, இப்படித்தான் நான் இருந்தேன். ஆபிரகாம் வந்து அதெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாரு ஈசாக்குக்கு, அவருடைய பக்தியை சொல்லி கொடுத்திருப்பாரு. இப்படி ஜெபம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட பேசணும், இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. அப்ப ஆண்டவர் பேசுவார் நம்மளோட. எப்ப ஈசாக்கு ஆண்டவர் பேசலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நமக்கு. ஆபிரகாம்கிட்ட பேசியிருக்காரு, அப்ப ஈசாக்கு அதை ட்ரெயின் பண்ணியிருப்பாரு. நீ ஆண்டவர்கிட்ட கேளு. ஏலி எப்படி சொல்லி கொடுத்தாரோ சாமுவேலுக்கு, கர்த்தாவே ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நான் நடக்கிறேன் அதன்படி. கேட்கிறேன்னா வெறும் ஹியரிங் இல்ல, அதன்படி நான் நடக்கிறேன், அப்படி கேட்கணும். அப்பதான் பேசுவார் ஆண்டவர். நீங்க ஆண்டவர் சொல்ல சொல்ல ஆண்டவர் சொல்ற மாதிரி நடக்கலைன்னா உங்கள்கிட்ட பேச மாட்டார். ஐ நோ ஆல், அந்த ஆட்டிடியூட் வரக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் விசுவாசம் பலம்தான்னு சகோதரர் டிஜி தினகரன் சொல்லுவார். ஐ ஹவ் கிரேட் ஃபெய்த் பிரதர்னு வாங்கலாம்.
நத்திங் வில் ஹேப்பன் டு பீன்னு வாங்கலாம். திடீர்னு ஏதோ உடம்பு சரியில்லை, தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, டாக்டர்கிட்ட போவாங்கண்ணா. அந்த டாக்டர் ஏதாவது டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு உங்களுக்கு கேன்சர் இருக்கிற மாதிரி தோணுதுன்னு உடனே அவங்க ஐயோன்றாங்க. அவ்வளவுதான். அவ்வளவு நாள் ஐ ஹேவ் கிரேட் ஃபெய்த் பிரதர், நத்திங் வில் ஹேப்பன் டு பீங் பிரதர்னு சொன்னவங்க வாட் ஹேப்பன் டு தட் ஃபெய்த் அப்படின்னு கேட்பாங்க. தட் இஸ் ஃபால்ஸ் ஃபெய்த் இன்வார். குருட்டு விசுவாசம். ஆண்டவர் வல்லமை உள்ளவர் தான், செங்கடலை 2ஆ பிளந்தவர் தான். பட் ஹவு மச் யூ நோ அபவுட் காட்? What kind of relationship you have with God? What about your prayer? What about your Bible meditation? நிறைய பேர் பைபிள் படிக்கிற பாத்தீங்கன்னா அப்படி படிக்கும் போதே இதுதானே இந்த அவரு அகஸ்டின் ஜெபக்குமார் பேசினார், இதுதானே அந்த டிடிஜெக்ஸ் பேசினார், இது கிரஃப்லோடால பேசினதானே, இதான டான்மை பாட்டு பாடியிருக்காரு. நீங்க என்ன, உங்களுக்கு என்ன சொன்னார் ஆண்டவர்? அதுதான் ஆபிரகாம் சொல்லியிருப்பாரு ஈசா கிட்ட, நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உன்னோட பேசுவாரு, உன்னோட பேசுவாரு. அவங்கள தனியா நடத்தணும். பிள்ளைகள் அப்படியே தரிசனம் பாக்குறாங்களா, கேட்கணும். என்ன தரிசனம் கொடுத்தார், எந்த பைபிள்ல எந்த வசனத்தை காமிக்கிறார், கேடு ஆண்டவர்கிட்ட. அந்த தரிசனத்தை வச்சு ஜெபம் பண்ணு. சொப்பனம் கொடுத்தாரு, அந்த சொப்பனத்துக்காக ஜெபம் பண்ணு. ஆண்டவர்கிட்ட, எனக்கு ஆண்டவரே வேத வசனம் இல்லாம, வேதத்தில் உள்ள சம்பவம் இல்லாம நீங்க பேச மாட்டீங்களே, எனக்கு காமிங்க ஆண்டவர், அந்த வசனத்தை காமிங்க, அந்த இன்சிடென்ட் எனக்கு காமிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுன்னு சொல்லி பழக்கணும் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள் ஆண்டோட சத்தத்தை கேட்கறது பழக்கணும். அதுக்கு எப்படி, சின்ன வயசுல நீ வசனத்தை சொல்லு. அநேக ஊழியக்காரர்கள் நான் கேட்டிருக்கேன். அவங்க சொல்றத, பெரிய பெரிய ஊழியக்காரங்க சொன்னது எல்லாமே ஒரே மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் பாட்டி அம்மா எல்லாம் எப்படி அவங்களுக்கு அந்த பிள்ளைகளை விசுவாசத்துல நடத்துறாங்க. வசனத்தை சொல்லாம சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களாம். இன்னைக்கு வசனம் சொன்னாதான் சாப்பாடுன்னு வாங்கலாம். அந்த வசனத்தை சொல்ல வைப்பாங்களாம். சின்ன வயசுல ஒரு வசனம் 2 வசனம் வாங்கலாம், அப்புறம் 2 வசனம், அப்புறம் 4 வசனம், 5 வசனம், அப்புறம் முழு அதிகாரம். அந்த அதிகாரத்தை சொன்ன பிறகுதான் சாப்பாடா. அதனால இவங்க அதை மெமரைஸ் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி போல பழக்கணும் பிள்ளைகளை. அதான் இது 3 நாள் நடந்து சும்மா இல்ல. இப்ப எதுக்காக மோரியா மலைக்கு போறோம்னு கேட்டிருப்பார். இப்ப எதுக்காக மோரியா மலைக்கு போறோம், இப்ப எதுக்குன்னு ஈசாக்கு கேட்டிருப்பாரு ஆபிரகாம்கிட்ட. இப்ப எதுக்காக நம்ம போறோம், எதுக்காக என்ன கூட்டிட்டு போறீங்க, எதுக்காக நம்ம போறோம், எல்லாம் போன பிறகு ஆண்டவர் பேசுவாருன்னு இருப்பார். ஏன் உன்னை பலியிட தான் நான் கொண்டு வரேன்னு சொல்லியிருப்பாரா? அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். We have to use our imagination, thinking, feeling எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். நிறைய பேர் பிளைண்ட் ஆண்டவர்கிட்ட பேசிடுவாரு அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவரே இல்ல, நம்மளை இந்த ரூட்ல கொண்டு போவார், அந்த ரூட்ல கொண்டு போவார், அந்த ரூட்ல கொண்டு போய் காப்பார். தேவ சித்தத்துக்காக சிலவர் கேட்பாங்க, இதை நான் என்ன செய்யணும் இந்த காரியத்துக்கு. அப்ப என்ன சொல்லுவாரு, ஆண்டவர் இந்த ரூட்ல போனா என்ன நடக்கும், இவங்க இந்த ரூட்ல போனா என்ன நடக்கும், இந்த ரூட்ல போனா என்ன நடக்கும், அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும், அவங்களோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்கு, பிரசன்ட் என்விரான்மெண்ட், எதனால இந்த இதை பண்ண முடியாம இருக்கிறாங்க, இந்த காரியத்தை இவங்க எப்படி நடத்தணும். இதான் வேர்ட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தை போதிக்கும் வசனம். அந்த வரம் இருந்ததுன்னா இதெல்லாம் அவங்க கத்துக் கொடுப்பாரு. எந்த வழியில இவங்க போனா இவங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு. ஸ்டெடி மைண்ட் வேணும். ஸ்டெடி மைண்ட் எப்போ வரும், ஸ்டெடி ஃபெய்த் இருக்கும்போது ஸ்டெடி மைண்ட் வரும். நிறைய பேருக்கு ஸ்டெடி மைண்ட் இருக்காது. ஏன்னா அவங்க எமோஷன்ஸ் மேல நிற்கும், அவங்களோட உணர்ச்சிகள் அவங்க மைண்டுக்கு மேல நிற்கும். அவங்க ஆத்மால மனசுக்கு கீழே இருக்க வேண்டிய உணர்ச்சிகளும் சித்தமும் அந்த உணர்ச்சிகள் மனசுக்கு மேல நிற்கும். சோ அவங்களால டெசிஷன் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க எமோஷன்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய சூழ்நிலை நிமித்தம் அவங்க உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணிடலாம். அப்ப அவங்க என்ன பண்ணணும்னா வேர்டுக்குள்ள நடத்தணும். அவங்கள வேர்டு, ரீட் த வேர்ட், ஈட் த வேர்ட். வார்த்தையை படிக்க படிக்க கர்த்தர் கையில தான் எல்லாமே இருக்கு, நம்ம கையில எதுவும் இல்லைன்றது அந்த அறிவு வரும். முதலாவது we are nothing, we are only clay. நம்ம வெறும் மண்ணு தான். நம்ம மண்ணினால உருவாக்கப்பட்டவங்க. நம்ம அறிவு குறைவுள்ளது. கர்த்தர் பெரியவர். கர்த்தர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு அன்பு உள்ளவர், எவ்வளவு தயவுள்ளவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர். அந்த தெளிவு வரும்போது நான் யார், என் மேல கிருபையா இருமாண்டவரே, மேல கிருபையா இரு. அதுக்குதான் இவ்வளவு ஆழமான சத்தியத்தை கத்துக்கிறது. எதுக்காக நம்ம ஆழமா சத்தியத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும்? ஸ்பிரிட் ஆஃப் கன்விக்ஷன். இந்த இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பைபிள் ஆரம்பிக்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்த வார்த்தை ஸ்பிரிட் ஆஃப் கன்விக்ஷன்.
ஸ்பிரிட் ஆஃப் கன்விக்ஷன் கேட்டீங்கன்னா ஒரு அதீதமான நம்பிக்கை நமக்குள்ள உண்டாக்குவார். அது வந்து விசுவாசத்துல உள்ள ஒரு உற்சாகம். அது பாத்தீங்கன்னா பிளைண்ட் ஃபெய்த் மாதிரி இருக்கும், ஒரு முரட்டுத்தனமான நம்பிக்கை மாதிரி இருக்கும். என் கர்த்தர் அற்புதம் செய்வார், நாங்க என்ன பேசணுமோ எக்ஸாக்டா அதுக்கான மினிஸ்ட்ரியை பண்ண வைப்பார், அந்த ஊழியத்தை பண்ண வைப்பார், சரியான வார்த்தையை கொடுப்பார் அப்படின்ற இந்த நிச்சயம். இது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல உட்கார்ந்து படிக்கும் போது இதுவரை வெளிப்படாத காரியத்தை கர்த்தர் என்ற பேசுவார்ன்ற விசுவாசத்தோட படிக்கணும் பைபிளை. அப்பதான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் கன்விக்ஷன் உங்களுக்குள்ள ஆப்ரேட் ஆகும். ஃபாஸ்ட் பண்ணி நீங்க வந்து பைபிள் உட்கார்ந்து படிக்கணும். படிக்கும் போது இதுவரை நான் அறியாத காரியம், எனக்கு புரோஜனமான காரியம், ஜனங்களுக்கு புரோஜனமான காரியம், உலகம் முழுவதும் இருக்கிற அவ்வளவு ஜனங்களுக்கும் புரோஜனமான காரியம். நிறைய பேர் வந்து ஒரு ரெவலேஷன் சொல்லிட்டு ஏதோ ஒரு காரியத்தை பேசுவாங்க, சிம்பாலிக்கா இருக்கும். அதோட விஷன்ஸ் எல்லாம் சிம்பாலிசமா இருக்கும், சிம்பிள்ஸ். அதையே பேசிட்டு போவாங்க, யாருக்குமே அது புரியாது. ஒரு பெரிய கூட்டம் இப்படி போல ஒருத்தர் பேசிட்டாரு, அட்டென்மெண்ட் வந்த ஒரு பாஸ்டர் நண்பர், எனக்கு ஒண்ணுமே புரியலனே இப்படியே சொல்றாரு, சரி இது விளக்கம் சொல்ல பார்த்தா மீட்டிங்க முடிஞ்சிருச்சு. மற்றவங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும், அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு புரோஜனமா இருக்கணும், அவங்க வாழ்க்கைக்கு புரோஜனமா இருக்கணும், அவங்க தனிப்பட்ட விதத்துல அவங்களுக்கு அது புரோஜனமா இருக்கணும். அப்ப ஆபிரகாம் வந்து irrelevant எதுவும் பேசியிருக்க மாட்டார் ஈசா கிட்ட, எல்லாமே அவருக்கு ரெலவெண்டா பேசியிருப்பாரு. ஏன்னா 26 வயசு பையன்கிட்ட பேசுறோம். நம்ம என்னன்னா படம் எல்லாம் பார்த்தது, ஆபிரகாம் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவரா போட்டிருப்பாங்க, அந்த பையன் சின்ன பையனா ஒரு 12 வயசு பையனா இருப்பான். அவனை தூக்கி வந்து ஒரு பலிபீடத்துல வச்சு கட்டி அப்படியே அருவாளை தூக்கி வெட்டலான்னு போகும்போது வானத்துல சத்தம் கேட்டு கையை போடாதன்னு உடனே அங்க பார்த்தா புதர்ல ஒரு ஆட்டு இருந்துச்சு, இவனை தூக்கிட்டு அவனை கொண்டு வந்து ஆட்டை கொடுத்து வச்சு பலிக்கிட்டு வந்தாருன்னு இருக்கும். இதுதான் நமக்கு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்துருக்கோம் சில்ட்ரன் பைபிள்ல. அதுக்குதான் நம்ம ரூட் எடுக்கிறது. 26 வயசு பையன், யோசித்து பார்க்கணும், அதை அதுதான் விஷுவலா பார்க்கணும்ன்றது. அந்த பையனை பலியிட்டு எப்படி இருந்து யோசித்து பாருங்க. 26 வருஷம் அவனோட வாழ்ந்திருக்கிறார் ஆபிரகாம். மகனே வாழ்ந்திருக்கிறாரு. அந்த மகனோட அட்டாச் ஆகாத, டிட்டாச் ஆகு. அதுதான் இங்க லெசன், தான் வெளிப்பாடு. பிள்ளைகளோட ரொம்ப அட்டாச் ஆகாத, பிள்ளைகளை எனக்கு பிரியமா வளரு. நீ அவங்களுக்கு பிரியமா நடக்காத, அவங்க உனக்கு பிரியமா நடக்கக்கூடாது. உன் பிள்ளைகள் எனக்கு பிரியமா நடக்கணும். ஐ எம் த டெஸ்டினேஷன் ஃபார் யுவர் சில்ட்ரன். யாராக இருந்தாலும் சரி, வேதத்துக்கு நேரம் நடத்தணும், கர்த்தருக்கு நேரம் என்ன, வேதத்துக்கு நேரம் நடத்தணும். இன்னைக்கு பிள்ளை ஜெபம் பண்ணிச்சா, நாளைக்கு என்ன ஜெபம் பண்றான், நாளை கழிச்சு எப்படி ஜெபம் பண்றான், அதே ஜெபம் பண்றானா? கவனி. வசனம் சொல்லி ஜெபம் பண்ணு, வசனம் சொல்லி ஜெபம் பண்ணுன்னு பிள்ளைகளை இன்சிஸ்ட் பண்ணணும். வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணு. அதுல அடுத்த ஸ்டேஜ் என்ன, அதே வசனத்தை திரும்ப சொல்லி ஜெபிக்கிறானா? வேற வசனத்தை கேளு, படி. இன்னைக்கு என்ன வசனம் படிச்சு அந்த வசனத்தை சொல்லு, அறிக்கை செய். வசனங்களை எடுத்து கொடுங்க பிள்ளைகளுக்கு. அந்த இன்சிடென்ட சொல்லி கொடுங்க. வெறும் வசனம் தெரிஞ்சு கொடுக்காதுங்க. அது என்ன இன்சிடென்ட்? யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார்னா அது என்ன இன்சிடென்ட்? எதனால அந்த வசனம் வந்துச்சு? யெகோவா ஷம்மான்னா அது என்ன இன்சிடென்ட்? யெகோவா ஷாலோம்னா அது என்ன இன்சிடென்ட்? யெகோவா சபையோத்துனா அது என்ன இன்சிடென்ட்? யெகோவா சிக்கேடுனா அது என்ன இன்சிடென்ட்? சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. சங்கீதம் 23 10 வருஷத்துக்கு சொல்லிட்டு இருக்க கூடாது. அர்த்தம் வேற. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அர்த்தம் வேற, இப்ப இருக்கிற அர்த்தம் வேற. அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்தி செல்வார்னா என்ன சொல்றாரு? கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னா எதுக்கு சொல்றாரு? மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைன்னு என்ன சொல்றாரு? என்னை அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்துவார்னு என்ன சொல்றாரு? நன்மையின் கிருபையின் வாழ்நாளெல்லாம் தொடரணும்னு என்ன சொல்றார்? உன் சத்துருக்கு முன்பாக பந்தை ஆயத்தப்படுத்த என்ன சொல்றார்? பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் ஆபிரகாம் ஈசாக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண வைக்கிறார். ஆபிரகாம் ஈசாக்க ஃபெய்த்துக்குள்ள நடத்தி இருப்பார். நீ கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கார் ஒரு காரியம், அதுக்காக நான் போய்கிட்டு இருக்கேன். நான் நீயும் கனெக்டட் அதுல. இது வரைக்கும் அவரை நல்லா 26 வருஷம் ஃபெய்த்துல நடத்திருப்பாரு ஈசாக்க.
இல்லைன்னா கூட்டு போக முடியாது. நாளைய தினத்தை குறித்து கவலை இல்லை. நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். இந்த பாட்டை வந்து நான் 97லயோ 98லயோ ஃபாதரை வச்சு ஷூட் பண்ணேன். ஃபாதர் பெர்க்மன்ஸ் வச்சு ஷூட் பண்ணிட்டு அந்த ஜெபத்தோட்டத்துக்கு எதிர்த்தாப்புலயே ஒரு சும்மா ஒரு லேண்ட்ல அப்படி வச்சு எடுத்துட்டு வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு வந்து இங்க வந்து எடிட் பண்ண உட்காந்தேன். ஏன்னா எனக்கு அப்ப அபிஷேகம் கிடையாது, ரசிக்கப்படவும் இல்லை. நானா யோசித்து பண்ணுவேன். ஒய்ஃப் சொல்லுவா இந்த மாதிரி இது பண்ணலாம் அதை பண்ணலான்னு. அது மாதிரி நான் உட்காந்து இந்த விஷயத்த எடுத்துட்டு போறேன். நான் இந்த ஆபிரகாம் வந்து ஈசாக்க கூட்டிகிட்டு போய் பலியிட போற வரைக்கும் அப்ப ஆண்டவர் அங்க இருந்து பேசுவாரு. அந்த ஆட்டை பலி எடுத்துட்டு இவர் தூக்கிட்டு திரும்பி வருவார். இதை எடுத்து அப்படியே கொண்டு போயிட்டேன். நான் நினைச்சது ஆபிரகாம போக்கஸ் பண்ணி எல்லா விஷுவல்ஸ் எடுத்துட்டு வரேன். அந்த ஃபாதர் பாடுவாரு, இந்த விஷயம் கண்டினியூ ஆகும், ஃபாதர் இப்படி கண்டினியூ பண்ணுவாரு, அப்புறம் இந்த சீக்வன்ஸ் கண்டினியூ ஆகும். இப்படியே பேரெல்லாம் கொண்டு போயிட்டேன். முடிச்ச பிறகு நான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா போக்கஸ் யார் மேல இருந்ததுன்னா ஈசாக்கு மேலதான் இருந்தது போக்கஸ். ஆபிரகாமுடைய ஃபெய்த்தோட ஈசாக்குடைய ஃபெய்த் இன்னைக்கு என்னால மறக்க முடியாத அந்த சீக்வன்ஸ. இவ்வளவு நேரம் ஞாபகம் இல்லை, இப்ப எனக்கு ஞாபகம் வரதுனால நான் சொல்றேன். நான் ஈசாக்குக்கு எவ்வளவு ஃபெய்த் இருந்திருக்கும் பாருங்க. ஆபிரகாம் கிரேட் ஃபெய்த், 126 வயசு மனுஷன். ஆனா இவங்க 26 வயசு பையன் தகப்பன் கூட போறாரு. ஒரு தூக்கி அந்த மேல வைக்கும் போது கூட அவரு முரண்டு பண்ணல, போய் மேல ஏறி படுக்கிறாரு. இவர் படுக்க வச்சோன்னா இல்ல படுக்கிறாரு. எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்பு பாருங்க. கிரேட் ஃபெய்த். நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோமா? ஆண்டவரே என்னை நல்ல இடத்துல வச்சிருக்கிறீங்க, ஆண்டவரே நான் இருக்கிற சூழ்நிலை நீங்க வச்சிருக்கிறீங்க, இந்த சூழ்நிலை நீங்க அனுமதிச்சிருக்கிறீங்க. அதான் யோபு சொன்னாரு, நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையை பெற்றுக்கொள்ள வேண்டாமா அப்படின்னு. என்ன அர்த்தம்? நன்மையானாலும் தீமையானாலும் கர்த்தர் இருந்து வருது. சீமையை தூஷிக்கும் போது கூட அபிஷாயி வந்து செத்த நாயுடைய தலையை திருகி போடட்டுமான்னு தாவீதை கேட்கும் போது, இல்ல இது கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், இந்த சூழ்நிலை கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், நான் பொறுமையாக இருக்கணும், பொறுமையாக நான் இதை ஏற்றுக்கொள்ளணும். நம்ம அப்படி இருக்கிறோமா? ஈசாக்கு மாதிரி நம்ம கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரே இதை எடுத்து போடும் ஐயா, இவர் அகற்றி போடும், இந்த சூழ்நிலையை மாற்றி போடும்ன்றோம். இல்ல, ஆண்டவரே எந்த நோக்கத்துக்காக அனுமதிச்சீரோ அது எனக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படியாக என் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறீர் ஆண்டவரே. எனக்கு அந்த விசுவாசம் அந்த பொறுமையும் தாரும் ஐயா. நமக்கு தேவை ஃபெய்த் இன் காட். உன் நம்பிக்கை வீண் போகாது, முடிவில் அது விளங்கும்னு நீதிமொழி 23:18 சொன்னது இதுதான். கர்த்தர் மேல உள்ள நம்பிக்கை வீண் போகாது, முடிவில் அது விளங்கும். அதுக்கு we have to read the Bible. வெறுமனே வாயினால சொல்லிட்டு கூடாது. அந்த விசுவாசம் எதுல இருந்து வரணும்? பைபிளை படிச்சு அதுலான வரணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பைபிள் படிக்கிறோமோ அப்ப தெரியும். உங்களுக்கு பயம் இருக்கா? விசுவாசம் இல்ல. இருமனம் இருக்கா? டபுள் மைண்டு. விசுவாசம் இல்ல. சந்தேகம் இருக்கா? விசுவாசம் இல்ல. பயம் இருக்கா? விசுவாசம் இல்ல. கலக்கம் இருக்கா? விசுவாசம் இல்ல. கர்த்தர் யாருக்கு தெரியல, வார்த்தை இல்ல, வசனம் இல்ல. Blind faith இருக்கக்கூடாது. Without the word, if you speak your faith, that is not right kind of faith. The faith has to come from the word, by the word, from the word. வார்த்தை இல்லைன்னா இயேசு கிடையாது. இந்த ஈசாக்க போல நம்ம பரம தகப்பன் ஆபிரகாம் மாதிரி நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து நம்மளை கொண்டுட்டு வா, நம்மளை நம்பி வாராண்டவரே போகணும், பின்னாடியே போகணும். நமக்கு எதிராக காரியங்கள் நடக்கும், குறைவாக இருக்கும். அந்த குறைவில் என்ன நேசிக்கிறியா? நேசிக்கிற ஆண்டவரே. ரியலா நேசிக்கிறியா? உண்மையாவே நேசிக்கிற ஆண்டவரே. உண்மையான நேசிக்கிறியா? இந்த காரியத்தோட நான் செய்யலையே, இவ்வளவு காலம் ஆட்சியோட செய்யலையே, நேசிக்கிறியா? நான் நேசிக்கிற ஆண்டவரே. திரும்பி பெற முடியாத ஒரு இழப்பையும் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை நேசிக்கிறாங்க பாருங்க. அவங்கள ஆண்டவர் எவ்வளவு அதிகமா நேசிப்பார்.